இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பலூச்சிஸ்தான்ல கிட்டத்தட்ட 150 எரிவாயு கிணறுகள் இருக்கு. அது முழுமையாக பலூச் லிபரேஷன் ஆர்மி கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லை. 1200க்கும் மேற்பட்ட காப்பர் தங்க சுரங்கங்கள் பலூச் லிபரேஷன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளன. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லை. 80% நிலப்பரப்பு பலூச் லிபரேஷன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கே இருக்கும் போலீஸோ ஃப்ரான்டியர் ஃபோர்ஸோ இல்லை இராணுவமோ முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. பாகிஸ்தானால் நகரங்களை குவெட்டாவை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. 85% பலூச்சிஸ்தானின் நிலப்பரப்பு பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட நிலப்பரப்பில் பலூச்சிஸ்தான் கிட்டத்தட்ட 45%, 43-45% கிட்ட வரும். அந்த ஒட்டுமொத்த பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் 45% வச்சுக்கிட்டா, அந்த பலூச்சிஸ்தானில் 85% பிஎல்ஏ கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. இது நான் சொல்லலை, பாகிஸ்தானோட எதிர்கட்சிகளும் பாகிஸ்தானோட முக்கியமான தலைவர்களும் இன்க்ளூடிங் மௌலானா ஃபசலுர் ரஹ்மான் போன்றவர்கள் வெளிப்படையாக சொன்னது என்னன்னா, பாகிஸ்தான் அரசின் அரசாளும் தன்மை பலூச்சிஸ்தானில் முழுமையாக சீரழிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிம் முனீர் இது நடுவில் டர்க்கியில் போயிட்டு உல்லாச பயணத்துக்கு சென்று சல்லாபமாக இருந்திருக்கிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.